யாராக இருந்தாலும் சரி, நம்ம மீடியா சகோதரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா வரி கட்ட தேவையில்லை. முழுமையான வரி விலக்கை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த 10 வருஷமா இந்த நாடு எந்த அளவுக்கு மிக வேகமான முன்னேற்றத்தை முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது தொழில்துறையாகட்டும், விவசாயத்துறையாகட்டும், அல்லது அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்துகின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையாகட்டும், இந்த துறைகளினுடைய வளர்ச்சி விகிதமானது மிக அதிவேகமான வளர்ச்சியாகவும், வளர்ச்சியினுடைய பெருக்கம் ஸ்கேல் அண்டு அந்த பெருக்கம் ஸ்கேல் அளவு அதிகமான ஸ்கேலை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே சாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் சின்ன சின்ன தொழில் செய்யணும் அப்படின்னா நம்ம பிரதமர் என்ன செஞ்சிருக்காரு? முத்ரா லோன் கொடுத்தார், 10 லட்ச ரூபா வரணும். இப்போ அந்த 10 லட்ச ரூபா முத்ரா லோனை 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தி நாம சொந்தமாக இருக்கணும், பொருளாதாரத்தில் தன்னிறைவாக இருக்க வேண்டும், நாம் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய. ஏன்னா பொருளாதாரத்தில் தன்னிறைவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வரும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டிய அந்த எண்ணத்தை கொடுக்கின்ற தொழில் முனைவோர்களாக ஆக்கின்ற திட்டத்தின் கீழே நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் முத்ரா வங்கியில் லோன் பெறுவதற்கான அந்த லிமிட்டை 20 லட்சம் ரூபாயாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நம்ம கருணாராஜன் சொன்னார், ஜல் ஜீவன் மிஷன், ஏழை எளிய மக்கள் அல்லது சென்னை சிட்டியில் இருக்கிற மக்கள் குடிநீருக்காக நம்மளாம் நான் பார்த்துருக்கேன். சென்னையில் டேங்கர் லாரி நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு வரும். அந்த டேங்கர் என்னைக்குடா வரும்னு காத்து கொண்டு இருந்த காலம். அதுலேயும் அந்த நைட்டு 1 மணிக்கு வர்றதுக்கே காலையிலிருந்தே கியூ. இன்னைக்கு நம்ம எங்கேயாவது கீ பார்க்க முடியுதா? ஏன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த நடவடிக்கையினால, தம்பி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த நடவடிக்கையினால ஒவ்வொரு வீட்டுக்குமே இன்றைக்கு குடிநீர் கனெக்ஷன் குழாய் மூலியமாக குடிநீர் கனெக்ஷனை கொடுத்திருக்கிறது. ஏன்னா எல்லா வீட்டுக்குமே ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழே குடிநீர் கனெக்ஷன் கொடுக்க வேண்டும் என்பது. அந்த குடிநீர் கனெக்ஷனை இன்னும் யாராருக்கும் கொடுக்கலையோ எல்லாருக்குமே 2028க்குள்ள இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் குடத்தை தேக்க வேண்டாம், நீங்க குடத்துக்கு பின்னாடி போக வேண்டாம், நம்மளுடைய வீட்டில் சுத்தமான சுகாதாரமான தண்ணீர் பைப் மூலியமாக நம்ம வீடுகளுக்கே கொடுக்கின்ற திட்டத்தை 2028 வருடம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு எல்லாம் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், 2014க்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என்று சொல்லுகின்ற நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வெறும் 400 கம்பெனி இருந்தது. வெறும் 400 கம்பெனி தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனங்களுடைய எண்ணிக்கை. 2014க்கு முன்னாடி யூபி அரசாங்கம், திமுக அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கமும் இருந்த நாட்களில் வெறும் 400 கம்பெனிகள் இருந்த நாட்டில் இன்றைக்கு இளைஞர்களை தொழில் முனைவர்களாக வைக்க வேண்டும், இளைஞர்களை மேம்படுத்த வேண்டும் என்று இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிடுத்ததுனால இன்னைக்கு 1,20,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கின்ற நாட்டினுடைய முதல் பட்டியலில் நம்முடைய பாரத நாடு இருக்குதுன்னா அது இளைஞர்கள் எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க. பல நாட்கள், பல கம்பெனிகளுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் எல்லாம் 30 வயசு, 25 வயசு, 35 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வேலை தேடுபவர்களாக இருந்த காலம் மாறி வேலை கொடுப்பவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய பிரதமர் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைந்திருக்கிறார்கள். நாம் இன்னும் வேலை தேடுபவர்கள் அல்ல, வேலை கொடுப்பவர்களாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அதே போல பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள், நம்முடைய தாய்மார்கள் பேங்க்ல போய் லோன் வாங்கலாம் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழே. ஏற்கனவே ஒவ்வொரு பேங்க்லையும் இந்த திட்டத்தினுடைய நோக்கம், ஒவ்வொரு பேங்கினுடைய பிரான்ச்சும் ஒரு தாய்மார், ஒரு சகோதரிக்காவது, ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவருக்காவது கண்டிப்பாக ஸ்டாண்ட் அப் இந்தியா லோன் கொடுத்திருக்க வேண்டும் என்பது. அதன் கீழே 1 லட்சம் எந்தவித கேரண்டியும் இல்லாமல் 1 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததை 2 கோடியாக மாற்றி
மிகப்பெரிய தொழில் முனைவோர்களை ஆக்குவதற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 1 கோடியிலிருந்து 2 கோடி ரூபாய், நீ எந்த கேரண்டி கொடுக்க வேண்டாம், ஒரு கேரண்டி இல்லை, நேரடியாக நீ தொழில் செய்திருந்தா வங்கிக்கு போகலாம், வங்கியில் 2 கோடி ரூபாய் லோன் பெற்றுக்கொண்டு நம்முடைய தொழில் நிறுவனங்களை நடத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்ட் அப் திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.